உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த லைஃப்பில் நம்மளுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸும் சூப்பராக நடப்பதற்கு அந்த இறைவன் அருள் புரியட்டும். இறைவன் அருள் புரியட்டும்னா அப்போது இறைவன் ஒருத்தர் இருக்கான் இல்லை? அப்போது நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறோன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேட்குறோம். அப்போ பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, இறைவன் ஒன்று இருக்கா? இல்லை இறைவனைத்தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோமா? இல்லைன்னா இறைவன் ஒருத்தன் இல்லை, வெறும் பிரபஞ்சம்தான் இருக்கா? அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யாரு? ஒரு நியூ இயர் விஷ் ஏதோ கடவுள் நம்மளுக்கு அருள் புரியட்டும்னு சொன்னதில் இவ்வளோ சந்தேகம் வருது பாருங்க நமக்கு. ஓகே, அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தீர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் வந்து நம்முடைய ஈர்ப்பு விதி, நம்ம செய்கிற விஷயங்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் அந்த இறை சக்திக்கும் என்னெல்லாம் கண்டினியூட்டி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இறைவனை கொஞ்சம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிரும். ஃபஸ்ட்டு நமக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்மளுடைய எண்ணங்களை பயன்படுத்தி தான் நம்ம எண்ணங்கள் என்ன எண்ணுகிறோமோ, எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்களுக்கு பலம் வந்து விடுகிறது. அந்த பலம் வாய்ந்த எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருது. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்ததும் அப்படித்தான், இனிமேல் நடக்க போகிறதும் அப்படித்தான். இந்த ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சாதான் இது வர்க்கம்ன்றது இல்லை. இந்த ஈர்ப்பு விதின்ற வார்த்தையை கேள்விப்பட்டாலும் சரி, இதை பற்றி நீங்கள் தெரியலேனாலும் சரி, பொதுவாக இந்த உயிர்கள் இந்த பூமியில் வாழுது இல்லையா, இந்த உயிர்கள் எந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஆழமாக எண்ணுகிறதோ அந்த விஷயம் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் வந்துவிடும் என்பது ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸ். ஓகே, சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக ஆசைப்படுறோம், அதை பற்றி நிறைய கற்றுக்குறோம், பயங்கரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். எனக்கு அந்த விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்து சொல்கிறோம். அது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். அந்த விஷயம் தான் எனக்கு அதை நான் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு அதுக்காக நம்ம நிறைய அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறோம், விஷுவலைசேஷன்ஸ் பண்ணுறோம், கிராட்டிடியூட் பண்ணுறோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் கற்றுக்கொண்டோமோ, நம்முடைய ஆழ் மனம் நாம் ஆசைப்படும் விஷயத்தை நம்ப வைப்பதற்கும், நாம் அந்த விஷயத்தையும் அந்த எனர்ஜியை ஃபோக்கஸ்டாகவும் பவர்ஃபுல்லான தாட்ஸாக போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் நடந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன சாதாரண விஷயங்கள் ஆசைப்பட்டால் நடந்துடுது. கொஞ்சம் முக்கியமான விஷயம் அது நடக்க மாட்டேங்குது. எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பிக்கைலாம் இருக்குது. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. அது நான் நல்லா கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் டக்குன்னு லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அந்த விஷயம் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு உங்களை எத்தனை பேர் புலம்பிட்டு இருக்கீங்க? ஸோ அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? பிரபஞ்ச விதிகள் நிறைய இருக்குல்ல, அதில் ஒரு விதியை நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படின்லாம் நான் விளக்கல, அதில் நீங்கள் தனியாக போய் படிச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு பற்றுதல் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகாது. நல்லா கவனிங்க, தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறது வேறு, ஒரு விஷயத்தை விரும்புவது வேற, ஒரு விஷயத்தின் மேல் அன்பு செலுத்துவது வேற, ஒரு விஷயத்தை பாசத்தோடு அணுகுவது வேற, ஒரு விஷயத்து மேலே அந்த டிசைரை வளர்த்துக்கிறது வேற, இச்சையை வளர்த்துக்கிறது வேற, இதெல்லாம் வேற வேற. பற்று, அந்த பற்றையை வளர்த்து கொள்வது வேற. பற்று அப்படின்ற தமிழ் வார்த்தை ரொம்ப முக்கியம். அது அந்த பற்றுன்றது என்னன்னா, இங்கிலீஷில் சொன்னோன்னா அட்டாச்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்து மேலே அந்த டிசைர் இருக்கலாம், அந்த ஆசை இருக்கலாம். செம்மையாக இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையில் அது நடந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு அது கிடச்சா சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த விஷயத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் வேற. பற்று, எனக்கு அந்த விஷயம் வேணும், அது இல்லைன்னா என் லைஃபே இல்லை, எனக்கு அது நடந்தால் தான் என்னால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும், எனக்கு அது இல்லை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, எனக்கு என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் சத்து எல்லாத்துலேயும் அந்த விஷயம்தான் இருக்குது, எனக்கு அது எப்படியாவது நடக்கணும், அதை நான் நடத்தி காட்டுவேன், அதுக்கு நான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் பண்ணுவேன். அது அப்படின்னு அந்த 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 அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பற்றுதல் வருது, அதுக்குள்ளே பற்றுதல். அந்த பற்றுதல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகாது, தள்ளி போய் கொண்டே இருக்கும். ஏன் தள்ளி போகுதுன்னா, எப்படி ஒரு இந்த ரெண்டு மேக்னெட் இருக்குல்ல, ஆப்போசிட் போலச்சா அந்த ரெண்டு மேக்னெட்டை சேம் போலச்சா ஒட்டவே ஒட்டாது, தள்ளிட்டே போகும். ஸோ நீங்கள் இந்த ஒரு காந்தத்தை வச்சு இன்னொரு காந்தத்தை கொண்டு போனால் தள்ளி 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 போகும்ல, பார்த்துருக்கீங்களா? விளையாண்டுருக்கீங்களா சின்ன பிள்ளைல?
அதுபோல தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஒரு காந்தம்னா அந்த விஷயத்தை தள்ளி போக செய்து கொண்டே இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட், இந்த பற்று அப்படின்ற விஷயம். இந்த பற்றுன்ற விஷயம் ஒரு 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 பொருள் மேலே நீங்கள் வச்சிட்டாலே அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் அது தள்ளி 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 போகும். பொதுவாக நிறைய பேர் இது எங்கே ரொம்ப நடக்கணும், இந்த காதலில் இந்த விஷயங்கள் ரொம்ப நடக்கும். உறவுகள், அன்பு, கணவன் மனைவிக்கிடையும் காதலர்களுக்கு இடையே ரொம்ப நடக்கும். அவங்க தான் ஆசைப்படுற காதலன் மேலேயோ இல்லை காதலி மேலேயோ அன்பு வச்சா பிரச்சனை இல்லை, பாசம் வச்சா பிரச்சனை இல்லை, விருப்பம் வச்சா பிரச்சனை இல்லை, இச்சை வச்சா பிரச்சனை இல்லை, பற்று வச்சிங்கன்னா பிரச்சனை. பற்றுன்றது என்னன்னா, இப்போ இந்த கையில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி இருக்கு உங்கள் கையில், அந்த தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தண்ணி தான் எனக்கு உசுறு, இந்த தண்ணி இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், இந்த தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது வேற. ஐயோ இந்த தண்ணி தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு தான் இப்படின்னு பிடிச்சிட்டிங்கன்னா அது போச்சு, எல்லா பக்கமும் தெரிச்சு போச்சு. அது மாதிரி தான் இந்த இப்படி பிடிக்கிறதுக்கு பேர் தான் பற்று. ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயத்து மேலே அந்த அன்பு, காதல், பாசம், இச்சை, ஆசை, டிசைர் அதெல்லாம் இருக்கலாம். அந்த பற்று இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஓகே, நான் ஆக்டர்ன்றதுனால அப்படி இப்படியெல்லாம் நடிச்செல்லாம் காமிக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதுல்ல, அந்த எமோஷனல் ஃபீலிங். நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படும் போது அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு விருப்பம் இருக்கா, பற்று இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை பற்றி நினைக்கும் போது ஒரு படப்படப்போ இல்லை, அது அது உங்களுக்குள்ள ஒரு 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 அது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஐயோ அது இப்போ இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும். ஐயோ அது அது உங்கள் இருப்பை அது உங்களை ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடாது. அந்த இருப்பவே அது வந்து ஆட்டம் காட்டும், அந்த இருப்பையே கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த எமோஷனல் ஃப்ளேவர் இருந்தால் அதுக்கு பேர் தான் பற்று. அந்த பற்று இருக்கும் வரை அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆவதற்கு தள்ளிக்கொண்டே போகும். சரி, இந்த பற்றை நிறுத்துவது எப்படி? இந்த பற்றை ஒரு விருப்பமாகவோ ஒரு ஆசையாகவோ, a simple desire, I just want it, I just like it, I want it, அவ்வளோ. அந்த மாதிரி சிம்பிளாக அந்த பற்று எனக்கு அது வேணும் அப்படின்றத, எனக்கு அது வேணும், ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, அது இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி அதை சிம்பிளாக மாற்றுவது எப்படி? ஏன்னா நீங்கள் மாற்றின அடுத்த செகண்ட் அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஏன்னா அது ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் இந்நேரம் உங்களுக்கு ஆயிருக்கணும். அது ஏன் ஆகலைன்னா நீங்கள் அந்த பற்று வச்சுருப்பீங்க. அது லிட்டரலாக வெளியே தெரியாது. நீங்கள் நான் பார்க்குறதுக்கு நார்மலாக இருப்பீங்க, கேஷுவலாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. அது 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 வெளியில் பார்க்குறதுக்கு உங்கள் சுபாவம். நான் சொல்கிறது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த நெருப்பு இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த பற்று இருக்கும். அது அந்த பற்று இருக்கக்கூடாது. சரி, ஒரு விஷயத்தை அடையணுன்ற அந்த வீரியம், அந்த ஃபயர் வேற, அந்த விஷயத்தின் மேல் பற்று வேற. நான் சொல்கிறது அந்த பற்று, ஃபயர் இருக்கணும், அது ஓகே. பட் அந்த விஷயத்தின் மேலே ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. இது இல்லைன்னா எனக்கு எல்லாம் போச்சு அப்படின்றதான் பற்று. அது இருக்கக்கூடாது. இது இருந்தால் சூப்பராக இருக்குன்றது வேற. அது இல்லைன்னா எல்லாம் போச்சுன்னு இருந்தால் அது பற்று. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆசைப்படும் பொருள் அல்லது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பற்றுதல் இருக்கா? சின்ன அளவு இருந்தால் கூட அதை தொடச்சி சரி பண்ணுங்கள், அந்த அழுக்கை சரி பண்ணுங்கள் அந்த பற்றுதலை. சரி, இப்போ இந்த பற்றுதலை எப்படி சரி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். என்னைக்கு நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணி கடவுளின் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கிறீர்களோ, உலக விஷயங்களின் மேலே பற்றுதல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். கொஞ்சோண்டு ஆன்மீகம் பேசுகிற மாதிரி இருக்கா? ஆப்வியஸ்லி. ஸோ ஆன்மீகம், கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்ததுலேருந்து எவனும் கடவுளையும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா கடவுள் தேவைப்படலை. என்ன வேணும்னாலும் எண்ணத்தின் மூலமாக அடைந்து விடலாம். இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட என்ன வேணுமோ நம்ம எனர்ஜியில் எமிட் பண்ணால் கிடச்சிட்டு போகுது. அப்புறம் இதுக்கு கடவுள் போட்ட அப்படின்ற ரேஞ்சில் தான் எல்லாரும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிற முக்கால்வாசி பேர் அப்படி தான் திரிகிறாங்க. புதுசாக அப்படியே வரவங்களாம் அப்படி தான் திரிகிறாங்க. பட் இயற்கையை அவங்களுக்கு காலப்போக்கில் பாடங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி ஐயோ கடவுளேன்னு பின்னாடி ஓடி வருவாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். பட் நான் என்ன சொல்லுவேன், இப்போ கடவுளை போய் கும்பிட்டா அப்போ இனிமேல் நான் ஆசைப்படுற விஷயத்த பிரபஞ்சத்திட்ட சொல்கிறேனே, அப்போ அதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட சொல்லணுமா? இல்லை. கொஞ்சம் கிளாரிட்டியோட பாருங்கள். நம்ம இப்போது நம்ம ஆசைப்படுற விஷயத்த கடவுள்கிட்ட கேட்க போல. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ கேட்டாலும் கடவுள் கொடுக்க மாட்டார், ஏன்னா கடவுள் அது இல்லை. உலக விஷயங்களை அனைத்தையும் விட்டுட்டு இறைவனை நீ என்னைக்கு கேட்குறியோ அப்போ தான் அந்த சீனுக்குள்ளேயே ஆன்மீகம் வருது. அப்போ தான் இறைவன் ஒருத்தன் உள்ளே வரான். அது வரைக்கும் இறைவன்லாம் வரல. ஓகே, அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சைவ சித்தாந்த பதிவுகள் அல்லது ஆன்மீக பதிவுகள் தான் பின்னாடி பார்ப்போம். டு பி இந்த விஷயத்தை மட்டும், இந்த பற்றை அறுப்பதற்கு மட்டும், சரி, தெர் இஸ் அ ஹையர் சோர்ஸ், கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே, அதை ப்ரூவ் பண்ணலாமா? எந்த கடவுள் என்ன பேரில் இருக்கான், எந்த கடவுள் உண்மை, அந்த கன்ஃபியூஷன்லாம் விட்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கடவுள், அந்த கடவுளை பிடிக்குமா?
நான் சைவ சித்தாந்தி. நீங்கள் 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 என்னமோ கணக்கே கிடையாது. இறைவன் அவ்வளோதான். ஓகே, மேலே இறைவன். இந்த இறைவன் கிட்ட ஜஸ்ட் உங்களை சரண்டர் பண்ணணும். சரண்டரன்ஸ்னால் இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்க், பிலீவ், ரிசீவ், சரண்டரன்ஸ், கிராட்டிடியூட், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்துக்கிட்ட ஆசைப்படும் போது அதை அஃபர்ம் பண்ணிட்டீங்க, அதை விஷுவலைஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டீங்க. இதற்கு மேலே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நீ போய் நம்பிட்டு போய் ரிலாக்ஸ் ஆகி உட்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் சரண்டரன்ஸ். பாரு, நான் என் சைட்லேருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இனிமேல் உங்ககிட்ட தான் இருக்குது, நீ பார்த்து எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு சரண்டரன்ஸ் வரோம்ல, அதே தான். அந்த சரண்டரன்ஸை இறைவன் கிட்ட வாங்க. நான் பிரபஞ்சக்கிட்டே வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இறைவன் கிட்ட வைக்கும் பொழுது பிரபஞ்ச விதிகளை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிய வரும். அதனால் அந்த இறைவன் மேலே உங்களுடைய சரண்டரன்ஸ் வைங்க. எப்படின்னா, நீங்கள் எனக்கு இறைவா எனக்கு இந்த வேலை வேணும் வாங்கி கொடுத்துட்றா, இறைவா எனக்கு இந்த காசு வேணும் ஏற்பாடு பண்ணுறா, இறைவா எனக்கு இந்த ஃபிகர் வேணும் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு இறைவா, அப்படி இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இறைவா என் வாழ்க்கையை நான் இதெல்லாம் ஆசைப்பட்றேன், அதெல்லாம் எனக்கு கிடச்சிரும், இந்த பிரபஞ்ச சக்தி என்னோடய எண்ணங்கள் மூலம் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ஓகே. நீ என்ன பார்த்துக்க, நான் ஒன்று நம்புகிறேன். எனக்கு நான் என்ன நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்றேன், அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், அது நடக்குது வேறு விஷயம். பட் நான் அது கொஞ்சம் வருஷம் கழித்து எனக்கு அது நல்லதா, இப்போ நான் ஆசைப்படலாம், பின்னாடி எனக்கு அதுவே எனக்கு வினையாக முடியலாம், இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல, என் சிற்றறிவுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் இறைவா நீ பார்த்து முடிவு பண்ணு, ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும், அதனால தான் நீ கடவுள். ஸோ உனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னை பார்த்துக்கோ ப்ளீஸ். நீ பார்த்து எதுனாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் என்னை பார்த்து வழி நடத்துகிறேன்னு நான் நம்புகிறேன். நான் உங்ககிட்ட ஃபுல்லாக சரண்டராக நீ என்னை பார்த்துக்குவேன் இப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பீச் வித் காட். ஒரு கடவுள்கிட்ட ஒரு 5 நிமிஷம், தினமும் ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்களை அப்படி சும்மா சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்ல நாள் பட ஃபஸ்ட்டு டைமில் இது வராது. ஃபஸ்ட் டைம் சில பேருக்கு காமெடியாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் இதை செய்ய நாள் பட உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பந்தம் உருவாகும். இப்போ கூட உங்களுக்கு அந்த கடவுள் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கடவுளை நீங்கள் பார்த்துருக்கணுமான்ற அவசியம் இல்லை, நீங்கள் பல ஆன்மீக புத்தகங்களும் வேதங்களும் இதெல்லாம் படிச்சிருக்கணுமா, ஒன்றும் அவசியம் இல்லை. சும்மா இறைவா நான் நம்புகிறேன், நீ எங்கே இருக்க, நான் உன்னை பார்க்க, என்ன உனக்கு தெரியும், எனக்கு அதான் ஆசைப்பட்றேன், நீ என்னை பார்த்துக்க, என் லைஃப்பை பார்த்துக்க, நான் எதாவது தப்பு பண்ணி தானே நான் மன்னிச்சிரு, என்னை தப்பு பண்ண விடாமல் பார்த்துக்க, என்னை அப்படி பார்த்துக்க இப்படி ஜஸ்ட் டாக் வித் ஹிம். ஜஸ்ட் சும்மா அப்படி பேச பாவனை ஒரு நாள் பாவமாக மாறி உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு பந்தம் ஏற்படும். அந்த பந்தம் வளர்ந்து அது பற்றாக மாறும். இறைவன் மேல பற்றாக அது மாறும். என்னைக்கு இறைவன் மேல பற்றாக மாறுகிறதோ உலக விஷயங்களின் மேல் இருக்கும் பற்று குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறீங்க, அதுக்கு அதை கிடைக்கலன்னா உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் லைஃபே அப்படி இருக்கீங்களா, அதனால தான் அது மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ அப்படியே ஷிஃப்ட், கடவுள் மேலே நீங்கள் பற்று வைக்க இறைவா நீ பார்த்துக்கணும். அந்த சரண்டரன்ஸ், நீங்கள் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறது மூலமாக உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் ஏற்படும் பந்தம் பற்றாக மாறுவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பற்று டெவலப் ஆகும்போது இந்த நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்து மேலே இருக்க பற்று கம்மியாகும். பற்று தான் கம்மியாகும். அந்த டிசைரே போயிடும், அந்த ஆசையாக போயிடும், நீங்கள் அதுக்கு மேலே வச்ச மதிப்பு மரியாதை எல்லாம் போச்சு. இல்லை அப்படி இல்லை. அந்த பற்று, அந்த நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அது மட்டும் கிளியர் ஆகிடும். இறைவன் மேலே பற்றை வைத்தால் உலக விஷயங்களின் மேல் பற்று குறையும். உலக விஷயங்கள் மேலே பற்று குறையும் பொழுது நீங்கள் அதை தான் விரும்புகிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, தாட்ஸ் போடுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்கலி ரியாலிட்டியில் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கேஷுவாலிட்டி இருக்கும். இந்த விஷயத்த நான் ஆசைப்பட்றேன், எனக்கு அது கிடச்சிரும். நான் அழகான அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எல்லாமே பண்ணிட்டேன். இந்த பிரபஞ்சம் எனக்காக அருமையாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி தரும். என்னை பார்த்துக்கிறது இறைவன் இருக்கான். ஐ எம் ஸோ கூல், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஆல் இஸ் டேக்கன் கேர். அனைத்தும் பிரபஞ்சமும் இறைவனும் பார்த்து கொள்கிறார்கள். எனக்கு ஜாலிப்பா, அது பாட்டுக்கு நான் விரும்புறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும், நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு கூல்னஸ் உங்களுக்குள்ளே வரும். அதுதான் இந்த கெமிக்கல் காம்பினேஷன் நடக்குது. ஒரு விஷயத்தால பற்று வச்சா ஒரு நெகட்டிவிட்டி டெவலப் ஆகுது. ஒரு இறைவன் மேலே பற்று வச்சா நெகட்டிவிட்டி குறைஞ்சி பாசிட்டிவிட்டி வருது. பாசிட்டிவிட்டி வந்த உடனே பிளாக் ஆன விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ இதை ஒரு பயிற்சியாக தொடங்க. இந்த வருடத்தின் முக்கியமான ரெசல்யூஷன் அஜெண்டாவில் இதை முதல்ல போடுங்க. தினமும் கடவுள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. ரொம்ப உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. இப்பயே சொல்லிட்டேன், கடவுள்
கடவுள்கிட்ட நீங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்டால் கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அந்த விஷயங்களுக்காக தான் கடவுள் பிரபஞ்சத்தை படைச்சிருக்கான். அதெல்லாம் நீ அங்கே டீல் பண்ணிக்க. எப்போ உனக்கு கடவுள் தான் எனக்கு வேணும்னு தோணுதோ அன்னைக்கு வா கடவுள்கிட்ட, ஓகேவா? அதனுடைய முதல் படி தான் சும்மா ஒரு 5 minutes டாக் டெய்லியும். சரிவா, பார்த்துக்கிட்டா நான் நம்புறேன். அந்த அந்த இறைவன் கூட ஒரு ஸ்பீச்சுன்றது இல்லாமல் அது அந்த சரண்டரன்ஸ் தினமும் சரண்டர் பண்ணுங்க இறைவன் கிட்ட. உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணுங்க. ஏன்னோ அதை இறைவா அப்படின்னு இறைவனுக்கு உங்களை ஒப்புவித்துக்கொள்ளு. இறைவனிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்க. அந்த பழக்கத்தை லைட்டாக பண்ணால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பெரிய பற்றெல்லாம் உங்களுக்கு இல்லை. அப்படி ஒன்றும் ஐயோ எனக்கு அது வேணும் ஐயோ அப்படின்லாம் இருக்காது. நல்லா இருக்கு கிடைச்சா ஓகே, சூப்பர், என்ஜாய் பண்ணலாம், சூப்பர் அப்படி அந்த சில்னஸ் வந்துடும். நீங்கள் அது இருந்தீங்கன்னா அதுதான் மேனிஃபெஸ்டேஷனுடைய மெயின் இன்க்ரீடியன்ட். சக்ஸஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனுடைய இன்க்ரீடியண்ட்டே அதுதான், பீங் கூல். எனக்கு அது ஆசைப்படுறேன், எனக்கு அது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன். ஐயோ எனக்கு அது கிடைக்கலன்னா அவ்வளோதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஜஸ்ட் லைக் இட் அண்ட் சொல்லிட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட, ஐ வில் கெட் இட். அந்த கூல்னஸ் ஸோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இது இந்த நீங்களும் இந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த இறை சக்தியும் அந்த காம்பினேஷன் இதெல்லாமே அருமையாக நடக்கும். ஸோ அதை பற்றி உங்கள் சிந்தனையை ஓட விடுங்க. இந்த வருஷத்தில் மெதுவாக அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பக்தி பரவசத்தில் ஏற்கனவே நான்லாம் கடவுளை அப்படி நம்புவோம் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் பக்திமானாக இருந்தால் சிறப்பு. பட் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இறைவன் கிட்ட விஷயங்கள் எல்லாம் வேண்டாதீங்க. ஏன்னா அதுக்கும் இறைவனும் சம்மந்தமே இல்லை. இறைவன் கிட்ட அவனுடைய அருளை வேண்டுங்கள். இறைவனிடத்தில் அவனுடைய அந்த 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 பற்றை வளர்த்துக்கோங்க. இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கு தான் இறைவன் பிரபஞ்சத்தை படிச்சிருக்கான். நீங்கள் யோசிச்சா போதும் பிரபஞ்சம் கொடுத்துரும். ஆனால் அந்த யோசனையில தான் கோளாறு. என்ன கோளாறுன்னா அந்த விஷயத்தின் மேல் பற்று. ஏன் பற்று வச்சா ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பற்றுக்கு அடியில் ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்கு. என்னென்னா அது இல்லை ஐயோ அப்படின்ற படபடப்பு, அது இல்லைன்னா அவ்வளோதான்ற பயம், இப்போ அது இல்லையேன்ற ஏக்கம், தவிப்பு, இது எல்லாமே ஒழிஞ்சிட்ருக்கு. அந்த பற்று அப்படின்றதுக்குள்ளே இதெல்லாம் அடியில் ஒழிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் ஒழிஞ்சிட்ருக்கறதுனால தான் பிரபஞ்சம் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல் தவிக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறதுனால இதெல்லாம் அப்படி கரையுது. அந்த விஷயத்தின் மேலே பற்று இல்லை, வெறும் விருப்பம் மட்டும் இருக்கிறது. அந்த விருப்பம் மட்டும் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கூல்னஸோடு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுதுதா? சிறப்பு. நண்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சிந்தனைகளை ஓட விடுங்க. இந்த பழக்கத்தை மெதுவாக இந்த வருடத்திலிருந்து தூங்குங்கள். இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையட்டும். எனக்கும் நல்லபடியாக அமையட்டும்னு வாழ்த்துக்கள் தெரியுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி.